நாகையில் தவிக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரை வரவேற்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தற்போது நாகையில் எத்தனை மணிக்கு பிரச்சாரத்தை விஜய் தொடங்க இருக்கிறார்? அங்கு என்ன விரிவான ஏற்பாடுகள் அவரை வரவேற்க செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் என்னென்ன வரவேற்பு செய்யப்பட்டிருக்கிறது? கள விவரங்களை பதிவு பண்ணி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை கடந்த 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து துவங்கியிருந்தார். இரண்டாம் கட்டமான 2ஆம் நாள் சுற்றுப்பயணம் இன்று நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டு விமானம் மூலமாக திருச்சி வந்தடைந்து திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வர இருக்கிறார். இந்த நிலையில நாகப்பட்டினம் முழுவதுமே அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்க பலதரப்பட்ட மக்களும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். இந்த நிலையில நாகூர் கிராம மீனவ பொதுமக்கள் சிறப்பு ஏற்பாடுகள், அதாவது அவர்கள் தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபைபர் படகுகள் மூலமாக அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட படகுகளை வரிசையாக நின்று இந்த வெட்டாற்று பாலம் வழியாகத்தான் அவர் கடந்து செல்ல இருக்கிறார். அந்த பாலத்தின் வழியாக கடந்து செல்லும் போது அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக தயார் நிலையில இருக்கின்றனர். தற்போது மீனவ இளைஞர்கள் தாவேக்காவுடைய தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் கேட்போம். ஆனா வணக்கம். முதல் முறையா நாகப்பட்டினத்துக்கு, அதாவது 2011க்கு அப்புறம் கட்சி நிர்வாகியா ஒரு கட்சி தலைவரா வராரு. எப்படி வரவேற்பு கொடுக்க போறீங்க? எந்த அளவுக்கு? நாகப்பட்டினத்தில் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தளபதி வருகையை. அதனால நாகூர் மீனவர்கள் சார்பாக போட்டு 50க்கும் மேற்பட்ட போட்டை வந்து வரவேற்பதற்காக இங்கே கொடி அணைச்சி இப்போ நிப்பாட்டி போட்டிருக்கோம். இங்கே எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கீங்க? ஏன்னா நீண்ட ஆண்டுகள் கழித்து வராரு, ஒரு கட்சி தலைவராக வராரு. இந்த மாதிரியான வரவேற்புகள் எதை குறித்து நீங்கள் எதுக்கு ஃபைபர் போட்டு மூலமா? ஃபர்ஸ்ட்டு 2011 வந்தப்போயே இலங்கை பிரச்சனை பற்றி மீனவர்கள் தான் இங்கே நாகப்பட்டினம் வந்தாங்க, பெரிய மாநாடு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அதே மாதிரி இவர் வரப்போ மீனவர்கள் பிரச்சனையை எடுத்து இங்கே பேசுவார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையில மீனவ இளைஞர்கள், மீனவ பொதுமக்கள், அதுவும் கடலும் கடல் சார்ந்த தொழிலும் பிரதானமான தொழிலாக இருக்கிறது. அதன் காரணமாகவே வரக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அவர்கள் தொழில் சார்ந்து இந்த வரவேற்பு அளிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர். இன்னும் சில இளைஞர்கள் இங்கே இருக்கின்றனர், அவர்களிடமும் இது குறித்து கேட்போம். பிரதர், எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தோடு இருக்கீங்க? இந்த வரவேற்பெல்லாம் எதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் வந்து தளபதி கண்டிப்பாக வர்றதுக்காக ரொம்ப உற்சாகமாக இருக்கோம். உண்மை உற்சாகம்னா நிறையா பண்ணிட்டு அங்கங்கே இது வரைக்கும் நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லை, நைட்டும் தூங்கவே இல்லை. இதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம பிசினமான ஆளை பார்க்கறதுக்கு வர்றதுனால நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தயார் நல்லா இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட இவர்கள் 2011ஆம் ஆண்டு அவர் இதே போல இலங்கையில மீனவர்கள் தாக்குதல் நடத்திய போது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கண்டன உரையாற்றிருந்தார். அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு நாகப்பட்டினத்திற்கு அவர் வர இருக்கக்கூடிய நிலையில மீனவ மக்கள், அதே போல நாகப்பட்டினத்தை சேர்ந்த பல்வேறு தரப்பு பொதுமக்களும் அவர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். நாகூர் மீனவர்களை பொறுத்தவரையில இந்த வெட்டாற்று பாலத்தின் வழியாக தொழில் செய்யக்கூடிய இந்த ஃபைபர் படகு மீனவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க 50 ஃபைபர் படகுகள் மூலமாக திட்டமிட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கின்றனர். விஜய் இன்று மதியம் 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ளாக நாகப்பட்டினம் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த வழியாக, அதாவது வாஞ்சியூர்ல வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வாஞ்சியூர்ல இருந்து இந்த பாலம் வழியாக நாம் தற்போது நேரலையில் நமது ஒளிப்பதிவாளர் லூகாஸ் காண்பித்துக் கொண்டிருக்கூடிய இந்த பாலம் வழியாகத்தான் அவர் கடந்து செல்ல இருக்கிறார். பாலம் முழுவதும் கட்சியுடைய கொடிகளும் பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஆற்றுல ஃபைபர் படகுகள் மூலமாக மீனவர்கள் வரவேற்பு அளிக்க உள்ளனர். மீனவர் அணி சார்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாகையில் சிறப்பான வரவேற்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்டோம். நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.